அன்பு தமிழ் உறவுகளுக்கும் வாகைச்சுடரின் அன்பு வணக்கங்கள். கல்வி உளவியல் யூனிட் 6 டெஸ்ட் 1 வீடியோவை நேற்று நாம பார்த்தோம். கொஸ்டின்ஸ் மட்டும் கொடுத்திருந்தோம். நீங்க எல்லாருமே நல்லா ஆன்சர் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ இந்த வீடியோல கொஸ்டின் வித் ஆன்சரோட பார்க்கலாம். சைல்ட்ஹுட் அண்ட் அடலசன்ஸ் அப்படிங்கறதுதான் யூனிட் 6 டாபிக். முதல் கேள்வி, பின் வருவனவற்றில் ஆல்போர்ட்டின் பண்பு கோட்பாட்டின்படி உள்ள பண்புகளின் வகைகள் யாவை? முதன்மை பண்பு, மைய பண்பு, துணை பண்புகள். According to Allport's trait theory, which are the following are categories of traits? Select all that apply. Cardinal traits, central traits and secondary traits. இரண்டாவது கேள்வி, பின் வருவனவற்றில் எது ராபர்ட் ஸ்டான்பர்க்கின் முக்கோண கோட்பாட்டில் உள்ள அறிவாற்றலின் ஒரு கூறு அல்ல? உணர்ச்சி அறிவாற்றல். Which of the following is not a component in Sternberg's triarchic theory of intelligence? Emotional intelligence. மூன்றாவது கேள்வி, கூற்று அதிக நுண்ணறிவு ஈவு ஆனால் குறைந்த மனவெழுச்சி நுண்ணறிவு கொண்ட மாணவரை விட அதிக மனவெழுச்சி நுண்ணறிவு கொண்ட மாணவர் கூட்டுக்குழு திட்டங்களில் அதிகமாக வெற்றி பெற வாய்ப்புள்ளது. காரணம், மனவெழுச்சி நுண்ணறை என்பது உணர்ச்சிகளை உணர்ந்து புரிந்து நிர்வகித்து சிந்தனையை எளிதாக்கவும் சமூக உறவுகளை உருவாக்கவும் பயன்படுத்தும் திறனை உள்ளடக்கியது. இதற்கு சரியான விடை டி. ஏ தவறானது, ஆனால் ஆர் உண்மையாகும். Assertion: A student with high emotional intelligence might be more successful in collaborative group projects than a student with a higher IQ but lower EQ. Reason: emotional intelligence includes the ability to perceive, understand, manage, and use emotions to facilitate thinking and build social relationships. The correct answer is A is false, but R is true. நான்காவது கேள்வி, பின்வரும் கற்றல் குறைபாடுகளை அவற்றின் முதன்மை சிரம பகுதிகளுடன் பொருத்தவும். இதற்கு சரியான விடை ஏ. 1க்கு பி, டிஸ்லெக்சியா படித்தல் மற்றும் மொழி செயலாக்கம், கணித பகுத்தறிவு மற்றும் கணக்கீடு, டிஸ்கிராஃபியா கையெழுத்து மற்றும் நேர்த்தியான இயக்க திறன்கள், டிஸ்பிராக்சியா இயக்க ஒருங்கிணைப்பு மற்றும் அசைவு. Match the following learning disabilities with a primary area of difficulty. The correct answer is A. Dyslexia, reading and language processing, dyscalculia, mathematical reasoning and calculation, dysgraphia, handwriting and fine motor skills, dyspraxia, motor coordination and movement. ஐந்தாவது கேள்வி, பின்வரும் பாதுகாப்பு வழிமுறைகளில் அவற்றின் முதிர்ச்சி நிலையின் அடிப்படையில் மாறுபட்ட ஒன்றை கண்டறியவும். உயர்வு. பின்வரும் பாதுகாப்பு வழிமுறைகளில் அவற்றின் முதிர்ச்சி நிலையின் அடிப்படையில் மாறுபட்ட ஒன்றை கண்டறியவும். உயர்வு. Identify the outborn out from the following defense mechanisms based on their level of maturity. Sublimation. ஆறாவது கேள்வி, ஒரு மாணவர் தொடர்ந்து பி மற்றும் டி போன்ற எழுத்துக்களை மாற்றி எழுதுகிறார், மேலும் எழுத்து பிழை மற்றும் வாசிப்பு திறன்களில் சிரமம் கொள்கிறார். இந்த மாணவர் பெரும்பாலும் எதற்கான அறிகுறியை காட்டுகிறார்? Dyslexia. A student consistently reverses letters like B and D and has difficulty with spelling and reading fluency. This student is most likely exhibiting signs of dyslexia. ஏழாவது கேள்வி, ஹார்வர்ட் கார்ட்னரின் பன்முக நுண்ணறிவு கோட்பாட்டில் எது ஒரு தனி நுண்ணறிவாக பட்டியலிடப்படவில்லை? குவிச்சிந்தனை நுண்ணறிவு. In Howard Gardner's theory of multiple intelligence, which is not listed as a distinct intelligence, convergent thinking. எட்டாவது கேள்வி, ஷெல்டனின் வகைப்பாட்டில் தலைச்சிறந்த உறுதியான ஆளுமைக்கு இணைக்கப்பட்ட உடல் வகை எது? Mesomorph. Which body type in Sheldon's classification is linked to a muscular assertive personality? Mesomorph. ஒன்பதாவது கேள்வி, ஒரு உளவியலாளர் ஒரு புதிய நுண்ணறிவு சோதனையை உருவாக்குகிறார். அது கலாச்சார சார்பற்றது என்பதை உறுதி செய்ய
பின்வரும் கோட்பாடுகளில் எது மிகவும் பயனுள்ள கட்டமைப்பை வழங்கும்? பி மற்றும் சி ஆகிய இரண்டும். கார்டனின் பன்முக நுண்ணறிவு கோட்பாடு, ஸ்டான்பர்க்கின் மும்மை கோட்பாடு. A psychologist is developing a new intelligence test to ensure it is not culturally biased. Which of the following theories would provide the most useful framework? The correct answer is D, both B and C. Gardner's theory of multiple intelligence, Sternberg's triarchic theory of intelligence. 10வது கேள்வி, ஆளுமை மதிப்பீடு குறித்த பின்வரும் கூறுகளை கவனிக்கவும். மேலே உள்ள கூற்றுகளில் எது சரியானவை என்று தேர்ந்தெடுக்க வேண்டும். சரியான ஆன்சர் அப்படிங்கிறது ஏ, ஒன்று மட்டும். ரோர்ஷாக் மைத்தட பரிசோதனை ஒரு ப்ரொஜெக்டிவ் பரிசோதனை ஆகும். Consider the following statements regarding personality assessment. Which of the above statements is or correct? The correct answer is A, one only. The Rorschach's ink blotted test is a projective test. 11வது கேள்வி, தனிநபர்கள் தங்களின் ஆழமான முரண்பாடுகளை புரிந்து கொள்ள உதவும் வழிகாட்டுதல் அணுகுமுறை எது? மனோ பகுப்பாய்வு ஆலோசனை அல்லது அணுகுமுறை. The guidance approach that focuses on helping individuals understand their unconscious conflicts is psychoanalytical counseling. 12வது கேள்வி, மாஸ்லோவின் கூற்றுப்படி சுய மையப்படுத்தப்பட்ட நபர்களின் பண்புகள் எவை? The correct answer is A, தன்னாட்சி மற்றும் சுதந்திரம், ஆழமான தனிப்பட்ட உறவுகள், ஜனநாயக விழுமியங்கள். Which are the characteristics of self-actualized individuals according to Maslow? Autonomy and independence, deep interpersonal relationships, and third, democratic values. So the correct answer is A. 13வது கேள்வி, ஒரு மேலாளர் தனது மிகவும் திறமையான ஊழியர் அதிக சம்பளத்தால் ஊக்கம் பெறாமல் சவாலான திட்டங்கள் மற்றும் தனது பணிக்கான அங்கீகாரம் ஆகியவற்றால் ஊக்கம் பெறுவதை கவனிக்கிறார். மாஸ்லோவின் தேவைகளின் படிநிலை கோட்பாட்டின்படி எந்த நிலை தேவை இந்த ஊழியரை முதன்மையாக இயக்குகிறது? மரியாதை. A manager notices that a most productive employee is not motivated by a higher salary but by challenging projects and public recognition for his work. According to Maslow's hierarchy of needs, which level of need is primarily driving this employee? Esteem. 14வது கேள்வி, கேட்டல் மற்றும் ஹானின் கோட்பாட்டின்படி படிக நுண்ணறிவு என்ற கருத்தை பின்வரும் சூழல்களில் எது சிறந்த முறையில் விளக்குகிறது? ஒரு வரலாற்றாசிரியர் தேதிகள் மற்றும் நிகழ்வுகள் பற்றிய தனது பரந்த அறிவை பயன்படுத்தி ஒரு புத்தகத்தை எழுதுவது. Which of the following scenarios best illustrates the concept of crystallized intelligence from Cartel and Hahn's theory? A historian drawing upon her vast knowledge of dates and events to write a book. 15வது கேள்வி, ஐசக்கின் பெண் ஆளுமை மாதிரியில் உள்ள பண்புகளின் சரியான கலவையை தேர்ந்தெடுக்கவும். பி, 1, 2 மற்றும் 4. மனப்பிறழ்வு, வெளிமுகத்தன்மை, நரம்பியல்பு. Select the combinations of traits that belong to Isaac's Penn model of personality. The correct answer is B, psychotism, extraversion, neuroticism. 16வது கேள்வி, கூற்று கில்ஃபோர்டின் அறிவுசார் கட்டமைப்பு மாதிரியின்படி நுண்ணறிவு என்பது ஒரு ஒற்றை பொதுவான திறனாகும். இந்த மாதிரி 180 வெவ்வேறு அறிவுசார் திறன்களை முன்மொழிகிறது. அவை செயல்பாடுகள், உள்ளடக்கங்கள் மற்றும் விளைபொருள்கள் ஆகிய 3 பரிமாணங்களில் ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளன. சரியான விடை ஏ தவறு, ஆனால் ஆர் உண்மை. Assertion. According to Guilford's structure of intellect model, intelligence is a single general ability. Reason. The model proposes 180 different intellectual abilities organized along 3 dimensions: operations, content, and products. The correct answer is D. A is false, but R is true. 17வது கேள்வி, பியாஜேவின் அறிவாற்றல் வளர்ச்சி கோட்பாட்டின்படி ஒரு குழந்தை எந்த நிலையில் பொருள்களின் நிலைப்புத்தன்மை என்ற கருத்தை வளர்த்துக் கொள்கிறது? 17வது கேள்வி, ஒரு மாணவி படிப்பில் தொடர்ந்து நல்ல மதிப்பெண்களை பெறுகிறார். ஆனால் தனது கலை திட்டங்களுக்கு புதிய யோசனையை கொண்டு வர சிரமப்படுகிறார்.
இது அவருடைய பின்வரும் திறன்களுக்கு இடையே உள்ள வேறுபாட்டை குறிக்கிறது. சரியான ஆன்சர் குவிச்சிந்தனை மற்றும் விரிச்சிந்தனை. A student consistently gets good grades but struggles to come up with original ideas for our hard projects. This suggests a potential discrepancy between her convergent and divergent thinking. 18வது கேள்வி, ஆளுமை வகை கோட்பாட்டாளர்களை அவர்கள் முன்மொழிந்த வகைப்பாடுகளுடன் பொருத்தவும். 18க்கு சரியான விடை ஏ ஹிப்போக்ரட்டிஸ், டி சங்குவின், பிளக்மேட்டிக், காரலிக், மெலன்காலிக், கிட்ச்மேர், பிக்னிக், அத்லெட்டிக், அஸ்தெட்டிக், ஷெல்டன், எண்டோமார்ஃப், மிசோமார்ஃப், எக்டோமார்ஃப், காரல் யுங், அகமுகன், புறமுகன். Match the personality type theories with their proposed classifications. Hippocrates, sanguine, phlegmatic, choleric, melancholic. Kitchener, endomorph, mesomorph, ectomorph. Sheldon, picnic, athletic, aesthetic. Carl Jung, introvert and extrovert. The correct answer is A. 19வது கேள்வி, ஆளுமையின் பண்புக்கூறு கோட்பாடுகளின் அடிப்படையில் பொருந்தாத ஒன்றை கண்டறியவும். கார்ல் யுங். Find the odd one out in the context of trait theories of personality. கார்ல் யங். 20வது கேள்வி, காட்னரின் பன்முக நுண்ணறிவு கோட்பாட்டின் கூறுகள் பின் வருவனவற்றில் எவை? மொழிசார் நுண்ணறிவு, இசைசார் நுண்ணறிவு, இயற்கைசார் நுண்ணறிவு. Which of the following are components of Gardner's multiple intelligence theory? Linguistic intelligence, musical intelligence, naturalistic intelligence. 21வது கேள்வி, டேனியல் கோல்மன் வரையறையின்படி பின் வருவனவற்றில் எது மனவெழுச்சி நுண்ணறிவின் அடிப்படை கூறு அல்ல? கருத்தியல் பகுத்தறிவு. டேனியல் கோல்மன் வரையறையின்படி பின் வருவனவற்றில் எது மனவெழுச்சி நுண்ணறிவின் அடிப்படை கூறு அல்ல? கருத்தியல் பகுத்தறிவு. Which of the following is not a core component of emotional intelligence as defined by Daniel Goleman? Abstract reasoning. 22வது கேள்வி, கூற்று 1, நாட்டம் என்பது ஒரு தனிநபரின் ஒரு பணியை செய்வதற்கான தற்போதைய திறனை குறிக்கிறது. கூற்று 2, மனப்பான்மை என்பது ஒரு குறிப்பிட்ட பொருளை பொறுத்து சாதகமாகவோ அல்லது பாதகமாகவோ சீராக பதிலளிக்கும் கற்றுக்கொண்ட ஒரு முன்கணிப்பு ஆகும். இதற்கான சரியான விடை கூற்று 1 தவறு, ஆனால் கூற்று 2 சரி. Statement 1, aptitude refers to an individual's present ability to perform a task. Statement 2, attitude is a learned predisposition to respond in a consistently favorable or unfavorable manner with respect to a given object. The correct answer is D. Statement 1 is false, but statement 2 is true. 23வது கேள்வி, பொருந்தாத ஒன்றை கண்டுபிடிக்கவும். ஃப்ரைடியன் பாதுகாப்பு வழிமுறைகளில் சேராதது எது? அற்றுப்போதல். Odd one out. Which does not belong to Freudian defense mechanisms? Extinction. 24வது கேள்வி, ஸ்டான்பர்க்கின் முக்காரணி கோட்பாட்டின்படி கருதுகோள்களை சோதிப்பதற்காக சோதனைகளை வடிவமைப்பதில் சிறந்து விளங்கும் ஒரு விஞ்ஞானி எந்த வகை நுண்ணறிவின் உயர் மட்டத்தை வெளிப்படுத்துகிறார்? ஏ 1 மட்டும், பகுப்பாய்வு நுண்ணறிவு மட்டுமே சரியான விடை. According to Sternberg's triarchic theory, a scientist who excels at designing experiments to test hypotheses in demonstrating high levels of which type of intelligence? A 1 only, analytical intelligence. 25வது கேள்வி, ஆல்ஃபோர்டின் பண்புக்கூறு கோட்பாடு முதன்மை, மைய மற்றும் துணை பண்புக்கூறுகளை வேறுபடுத்துகிறது. ஒரு நபரின் சமூக நீதிக்கான கட்டுக்கடங்காத ஆர்வம் அவரது முழு வாழ்க்கையையும் வரையறுப்பதாக தோன்றினால் அது பின்வருமாறு கருதப்படும். முதன்மை பண்புக்கூறு. ஆல்போர்ட்ஸ் trait theory distinguishes between cardinal, central and secondary traits. A person's overwhelming passion for social justice that seems to define their entire life would be considered a cardinal trait. 26வது கேள்வி, கூற்று சாதனை ஊக்கம் எனாக் என்பது ஒரு உலகளாவிய மனித தேவையாகும். இது எல்லா கலாச்சாரங்களிலும் சமமாக வெளிப்படுத்தப்படுகிறது. காரணம், மெக்லாண்டின் கோட்பாடு சாதனை, உறவு மற்றும் அதிகாரத்திற்கான தேவைகள் அடிப்படையானவை என்றாலும்
அவற்றின் வெளிப்பாடு மற்றும் ஆதிக்கம் கலாச்சார மற்றும் தனிப்பட்ட கற்றல் அனுபவங்களால் வடிவமைக்கப்படுகின்றன என்று கூறுகிறது. இதற்கு சரியான விடை ஏ உண்மை, ஆனால் ஆர் என்பது தவறு. Assertion, achievement motivation is a universal human need that is expressed equally across all cultures. Reason, Maitland's theory suggests that while the needs for achievement, affiliation, and power are fundamental, their expression and dominance shaped by cultural and individual learning experiences. The correct answer is C. A is true, but R is false. 27வது கேள்வி. ஸ்பிராங்கரின் மதிப்புசார் ஆளுமை வகைகளை அவற்றின் மேலோங்கிய ஆர்வத்துடன் பொருத்தவும். இதற்கு சரியான விடை ஏ. கோட்பாட்டு வகை உண்மையை கண்டறிதல், பொருளாதார வகை நடைமுறை மற்றும் பயன்பாடு, அழகியல் வகை அழகு நல்லிணக்கம் மற்றும் வடிவம், அரசியல் வகை அதிகாரம் மற்றும் செல்வாக்கு. Match Spranger's value-based personality types with a dominant interest. The correct answer is A. 1C, the theoretical discovery of truth, economic practicality and utility, aesthetic beauty, harmony and form, political power and influence. 28வது கேள்வி. ஒரு வாடிக்கையாளரின் ஆழமான முரண்பாடுகளை புரிந்து கொள்ள உளவியல் இயக்கவியல் அணுகுமுறையை பின்பற்றும் ஒரு உளவியலாளர் பின்வரும் மதிப்பீட்டு கருவிகளில் எதை பயன்படுத்த அதிக வாய்ப்புள்ளது? பொருளறிவோடு இணைந்தறியும் சோதனை. Which of the following assessment tool is most likely to be used by a psychologist following a psychodynamic approach to understand a client's unconscious conflicts? Thematic apperception test, TAT test. 29வது கேள்வி. ஸ்பியர்மேனின் இரு காரணி கோட்பாட்டில் ஜி காரணியுடன் முதன்மையாக தொடர்பு படுத்தப்படாத அறிவாற்றல் திறன்களை கண்டறியவும். இசைத்திறமை. Identify the cognitive ability that is not primarily associated with a G factor in Spearman's two-factor theory. Musical talent. 30வது கேள்வி. எந்த கற்றல் குறைபாடு குறிப்பாக கணித கணக்கீடுகளையும் எண் புரிதல்களையும் பாதிக்கிறது? Dyscalculia. Which learning disability specifically affects mathematical calculations and number comprehension? Dyscalculia. 31வது கேள்வி. ஐசக்கின் ஆளுமை கோட்பாட்டின்படி எந்த பரிமாணங்கள் ஆளுமையின் அடிப்படையாக அமைகின்றன? சரியான விடை 1, 2, 3 மட்டும். புறமுகன் அகமுகன், மனப்பிறழ்வு நிலைத்தன்மை, உளப்பிணி குணம். Multiple selection. According to Eysenck's personality theory, which dimensions form the basis of personality? The correct answer is A. Extraversion and introversion, neuroticism and stability, psychotism. 32வது கேள்வி. படைப்பாற்றல் மற்றும் நுண்ணறிவு தொடர்பான வரம்பு நிலை கருதுகோள் என்ன கூறுகிறது என்றால், படைப்பாற்றல் மற்றும் நுண்ணறிவு தொடர்பான வரம்பு நிலை கருதுகோள் என்ன கூறுகிறது? படைப்பாற்றலுக்கு குறைந்தபட்ச நுண்ணறிவு தேவை, ஆனால் அதிகபட்ச நுண்ணறிவு தேவையில்லை. The threshold hypothesis regarding creativity and intelligence suggests that creativity requires minimum intelligence but not maximum intelligence. 33வது கேள்வி. இரண்டு சமமான விரும்பத்தக்க ஆனால் ஒன்றுக்கொன்று முரண்பட்ட இலக்குகளால் ஈர்க்கப்படுவதால் ஏற்படும் முரண்பாடு பின்வருமாறு அழைக்கப்படுகிறது. அணுகல் முரண்பாடு. A conflict that arises from being attracted to two equally desirable but mutually exclusive goals is known as approach conflict. 34வது கேள்வி. பின் வருவனவற்றில் எவை ஆளுமைக்கான ப்ரொஜெக்டிவ் சோதனைகளாக கருதப்படுகின்றன? A 1 மற்றும் 3. ரோர்ஷாக் மை தடை சோதனை, thematic apperception test. Which of the following are considered projective test of personality? The correct answer is A 1 and 3. Rorschach's ink bottle test, thematic apperception test. 35வது கேள்வி. கூற்று படைப்பாற்றலும் நுண்ணறிவும் ஒரே மாதிரியான கருத்தாக்கங்களாகும். அதிக நுண்ணறிவு எண் கொண்ட ஒருவர் எப்போதும் அதிக படைப்பாற்றல் மிக்கவராக இருப்பார். காரணம்,
படைப்பாற்றலுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு நுண்ணறிவு அவசியமானாலும் ஒரு வரம்பிற்கு அப்பால் சுமார் 120 ஐக்கியூ நுண்ணறிவு எண்ணுக்கும் படைப்பாற்றலுக்கும் இடையிலான தொடர்பு கணிசமாக குறைகிறது. ஏ தவறு, ஆனால் ஆர் உண்மை. Assertion: creativity and intelligence are identical constructs. A person with a high IQ will always be highly creative. Reason: while a certain level of intelligence is necessary for creativity, beyond the threshold, the correlation between IQ and creativity weakens significantly. The correct answer is D. A is false, but R is true. 36வது கேள்வி, முதன்மை அளவீட்டின் அடிப்படையில் பொருந்தாத ஒன்றை கண்டறியவும். மினசோட்டா பன்முக ஆளுமை பட்டியல். Find the odd one out in terms of what is being primarily measured. Minnesota multiphasic personality inventory. 37வது கேள்வி, மனநலம் என்ற கருத்து முதன்மையாக எதனுடன் தொடர்புடையது? மனநலத்தை மேம்படுத்துதல் மற்றும் பாதுகாத்தல். The concept of mental hygiene is most concerned with promoting and preserving mental health. 38வது கேள்வி, தன்னுடைய ஏற்றுக்கொள்ள முடியாத எண்ணங்களை மற்றவர்கள் மீது சுமத்துவது எந்த தற்காப்பு வழிமுறை? புறத்தெறிதல். Which defense mechanism involves attributing one's own unacceptable thoughts to the others? Projection. 39வது கேள்வி, கார்ட்னர் முன்வைத்த பல்வேறு நுண்ணறிவு கோட்பாடு சிறப்பாக விளக்கக்கூடிய திறன்கள் யாவை? மேலே கூறிய அனைத்தும். ஒரு சதுரங்க கிராண்ட் மாஸ்டர், உலக புகழ்பெற்ற வயலின் கலைஞர், கவர்ச்சிகரமான அரசியல் தலைவர். Gardner's theory of multiple intelligence would best explain the ability of all the above: a chess grandmaster, a world-renowned violinist, a charismatic political leader. 40வது கேள்வி, ஆர்பி காட்டலின் கூற்றுப்படி ஆளுமையின் உள்ளார்ந்த அடிப்படை கூறுகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? மூல பண்பு கூறுகள். According to R.B. Cartel, the underlying fundamental dimensions of personality are called source traits. 41வது கேள்வி, நம்பிக்கையற்ற மதிப்பு அமைப்பு கொண்ட ஒரு நபர் பின் வருவனவற்றில் எதற்கு முன்னுரிமை அளிக்க வாய்ப்புள்ளது? உலகை அவநம்பிக்கையுடன் பார்ப்பதற்கும் எதிர்மறையான விளைவுகளை எதிர்பார்ப்பதற்கும். An individual with a pessimistic value system is likely to prioritize viewing the world with skepticism and expecting negative outcomes. 42வது கேள்வி, கூற்று பகுப்பாய்வு. கூற்று 1, ஒரு தற்காப்பு வழிமுறை என்பது யதார்த்தத்தை சமாளிக்க பயன்படுத்தப்படும் ஒரு நனவக உத்தியாகும். கூற்று 2, ஒரு உந்துதல் தடுக்கப்பட்டு விரும்பிய இலக்கை அடைய முடியாமல் போகும்போது விரக்தி ஏற்படுகிறது. சரியான விடை டி. கூற்று 1 தவறு, ஆனால் கூற்று 2 சரி. Statement analysis. Statement 1, a defense mechanism is a conscious strategy used to cope with reality. Frustration occurs when a motivated drive is blocked, preventing one from reaching a desired goal. The correct answer is D. Statement 1 is false, but statement 2 is true. 43வது கேள்வி, ஒரு நபரை மையமாக கொண்ட அணுகுமுறையை பயன்படுத்தும் ஒரு ஆலோசகர் முதன்மையாக எதில் கவனம் செலுத்துகிறார்? வாடிக்கையாளர்களுக்கு நிபந்தனையற்ற நேர்மறை பார்வை, பரிவு மற்றும் உண்மைத்தன்மையை வழங்குவது. A counselor using a person-centered approach would primarily focus on preventing the client with unconditional potential regard, empathy and genuineness. 44வது கேள்வி, match the intelligence theory with its primary proponent. சரியான விடை A. முக்கோண கோட்பாடு ஜே.பி. கில்ஃபோர்ட், பன்முக நுண்ணறிவு ராபர்ட் ஸ்டான்பர்க், அறிவுத்திறன் அமைப்பு சார்லஸ் ஸ்பியர்மேன், இரு காரணி கோட்பாடு ஹார்வர்ட் கார்ட்னர். Match the intelligence theory with its primary proponent. The correct answer is A. 1C. Triarchic theory Robert Sternberg, multiple intelligence Howard Gardner, structure of intellect J.B. Guilford, two-factor theory Charles Spearman. 45வது கேள்வி, எந்த சூழ்நிலை தவிர்த்தல் முரண்பாடை குறிக்கிறது? சி. வலி மிகுந்த பல் அறுவை சிகிச்சை செய்து கொள்வதா அல்லது கடுமையான பல்வலியால் அவதிப்படுவதா என்பதற்கிடையே ஒன்றை தேர்ந்தெடுப்பது. Which scenario represents an avoidance conflict?
Choosing between undergoing painful dental surgery or suffering from a severe toothache. 46வது கேள்வி, மற்றொருவரின் உணர்வுகளை புரிந்து கொண்டு பகிர்ந்து கொள்ளும் திறனை எவ்வாறு அழைக்கலாம்? பரிவு. The ability to understand and share the feelings of others is called empathy. 47வது கேள்வி, கோல்மனின் கூற்றுப்படி மனவெழுச்சி நுண்ணறிவின் கூறுகள் யாவை? A 1, 2, 3 மட்டும். சுய விழிப்புணர்வு, சமூக விழிப்புணர்வு, சுய ஒழுங்குபடுத்துதல். Which are components of emotional intelligence according to Goldman? A 1, 2 and 3 only. Self-awareness, social awareness, self-regulation. 48வது கேள்வி, மாஸ்லோவின் கோட்பாட்டின்படி தனது முழு திறனை நிறைவேற்றி தன்னால் ஆகக்கூடிய அனைத்தையும் அடைந்த ஒருவர் எந்த நிலையை அடைந்துள்ளார்? சுய நிறைவேற்றம். In the context of Maslow's theory, a person who has fulfilled their potential and become everything they are capable of becoming has reached the stage of self-actualization. 49வது கேள்வி, ஷெல்டனின் சொமோட்டோடைப் கோட்பாடு உடலமைப்பை மனநிலையுடன் இணைத்தது. அதன்படி எக்டோமார்ஃப் உடலமைப்பு கொண்ட ஒரு நபர் எப்படிப்பட்டவராக கருதப்படுவார்? கட்டுப்பாடுள்ள, சுய உணர்வுள்ள மற்றும் தனிமையை விரும்பும் நபர். Sheldon's somatotype theory linked physics to temperament. A person with an ectomorph body type was believed to be restrained, self-conscious and private. 50வது கேள்வி, கிட்ச்மரின் அமைப்புசார் கோட்பாட்டின்படி அஸ்தெனிக் உடல் அமைப்பு எதனுடன் தொடர்புடையது? ஸ்கீசோதைமிக் மனநிலை. According to Kitchmer's constitutional theory, the asthenic body type is associated with schizothymic temperament. So இதுதான் 50 கேள்விகள். 50 கேள்விக்கான விடைகளை பார்த்துட்டோம். தொடர்ந்து வாகை சுடரோட இணைந்திருங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. நாளையிலிருந்து GK கொஸ்டின்ஸை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.